இந்த வீடியோவை வழங்குவோர் கசக்கி கட்டு your laundry service, washing and ironing, cotton saree starching, stain removal and dyeing and B-Roll Studios Private Limited. ஹலோ வைத்தியன் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது ரோஜா பூ நிற கன்னங்கள் பெற சில டிப்ஸ். இதுக்கு என்ன நம்ம செய்யணும் அப்படின்னு பார்த்தோம்னா, அனைத்து பெண்களுக்குமே அழகான ரோஜா பூ நிற கன்னங்கள் வேண்டும் என்றுதான் ஆசையா இருப்பாங்க. இவ்வாறு அந்த மாதிரி வேணும் அப்படின்றவங்களுக்கு உடல் நல்ல ஆரோக்கியமா இருக்கணும். ஏனெனில் உடல் ஆரோக்கியமாக இருப்பதற்கு ரோஜா பூ நிற கன்னங்களும் ஒரு அடையாளம். ஏன்னா அதை வச்சுதான் நம்மளோட முகம் நல்ல பிரைட்டா இருக்கா அப்படின்றத எல்லாருமே பார்த்து தெரிஞ்சுப்பாங்க. பொதுவாகவே ரோஜா பூ நிற கன்னங்கள் மேக்கப் மூலமா தான் போடுவாங்க. அதிலும் சிலர் நன்கு வெளுப்பாக வெள்ளை நிற சருமத்தில் இருப்பாங்க. அவ்வாறு இருந்தாங்கன்னா அவர்களுக்கு உடலில் இரும்பு சத்தானது குறைவாக இருக்கு என்றுதான் அர்த்தம். மேலும் அத்தகையவர்கள் நோயாளிகள் போன்றுதான் இருப்பாங்க. ஆனால் ஆரோக்கியமாகவும் எந்த ஒரு கெமிக்கல் கலந்த பொருட்களை பயன்படுத்தாமலும் இயற்கையாகவே ரோஜாப்பூ நிற கன்னங்களை பெறுவதற்கு ஒரு சிலவற்றை நம்ம அப்பப்போ செஞ்சுட்டு வர வேண்டும். அவ்வாறு நம்ம செஞ்சுட்டு வந்தோம்னா நல்ல அழகாக பொலிவோடு காணப்படுவதோடு கன்னங்களும் அழகாக ரோஜா பூ நிறத்திலேயே இருக்கும். முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, வெதுவெதுப்பான நீர்ல நம்ம முகத்தை கழுவணும். முகத்தை கழுவும் போது வெதுவெதுப்பான நீர் பயன்படுத்தி முகத்தை கழுவினால் முகத்தில் இரத்த ஓட்ட நன்கு சீராக இருந்து கன்னங்களும் நல்ல அழகாக அழுக்கின்றி பொலிவோடும் புத்துணர்ச்சியோடுமே இருக்கும். ஏன்னா அந்த வெதுவெதுப்பான நீர்ல அந்த தன்மை இருக்கு. நம்மளோட சின்ன சின்ன டிஷ்யூஸ் எல்லாம் இருக்கும் ஸ்கின்ல. அது நம்மளுக்கு கழுவும் பொழுது அது இன்னும் பிரைட்டா ஷைனிங்கா இருக்க ஆரம்பிக்கும். அடுத்து ஆப்பிள் சீடர் வினிகர். ஆப்பிள் சீடர் வினிகரை வச்சு தினமும் முகத்திற்கு சிறிது நேரம் மசாஜ் செய்துட்டே வரணும். ஆப்பிள் போன்ற கன்னங்களை பெறலாம். ஆவி பிடித்தல் முகத்திற்கு 2 நாட்கள் ஒரு முறை பிடித்தால் முகத்தில் உள்ள கிருமிகள் மற்றும் இரத்த செல்களை அது வெளியேற்றும். அதே மாதிரி கன்னங்கள் நன்கு குண்டாகவும் அழகாகவுமே காணப்படும். அடுத்தது சூடான சாக்லேட் குடித்தல். வெளியே செல்லும் போது முகம் நன்கு பொலிவோடும் ரோஜா பூ போன்ற நிறத்தில் கன்னங்களும் வேண்டுமென்றால் அப்போது நம்ம 1 டம்ளர் சூடான சாக்லேட் குடித்தால் அதில் உள்ள வெப்பமானது முகத்தில் பரவி கன்னங்களின் நிறத்தை சிவப்பாக மாற்றும். ஃபேஷியல் மசாஜ். தினமும் முகத்திற்கு சிறிது நேரம் மசாஜ் செய்ய வேண்டும். இதனால முகத்தில் இரத்த ஓட்டமானது அதிகரித்து முகம் புத்துணர்ச்சியோடவும் அழகாகவும் இருக்கும். இதை நம்ம செஞ்சுட்டு வரணும். இதெல்லாம் ஒரு டிப்ஸ் நம்ம வீட்டிலேயே செய்கிறது. அடுத்தது, தினமும் 1 டம்ளர் ஒயினை குடித்தாலும் உடலின் உள்ளே வெப்பமானது உருவாகி கன்னங்கள் மட்டுமில்லாமல் உடலும் நன்கு ரோஸ் நிறத்தில் மாறும். வண்ணமயமான உணவுகள். நல்ல வண்ணமயமான உணவுகளான தக்காளி, சிவப்பு மற்றும் மஞ்சள் நிற குடமிளகாய், பீச், தர்பூசணி போன்றவற்றை நம்ம சாப்பிடலாம். இதனால அதில் உள்ள வைட்டமின் சி மற்றும் இ ரோஜா பூ நிற கன்னங்களை பெற வைக்கும். தண்ணீர் அதிகம் குடித்தாலே உடல் ஆரோக்கியமாகவும் புத்துணர்ச்சியுடனுமே இருக்கும். ஏன்னா தண்ணீர் குடிப்பதால உடலில் உள்ள டாக்ஸின்களை வெளியேற்றி முகம் பொலிவோடு மின்னும். அடுத்தது, தக்காளியின் சாற்றை முகத்தில தடவி சிறிது நேரம் ஊற வைத்து கழுவிட்டு வந்தோம்னா தக்காளியின் நிறத்தை பெறலாம். ஏன்னா அதுல அவ்வளோ சத்து இருக்கு. அடுத்தது, துவரம் பருப்பை பாலில் 30 நிமிஷம் ஊற வச்சுட்டு பின் அதனை நன்கு கெட்டியாக அரைத்து முகத்தில் தடவிட்டு 20 நிமிஷம் ஊற வச்சுட்டு கழுவினீங்கன்னா முகம் பொலிவோடு மின்னும். இந்த மாதிரியான டிப்ஸுகள்லாம் நீங்கள் செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ரோஜா பூ கன்னங்கள் மட்டும் இல்லாமல் உங்கள் முகமே பளபளவென்று தோன்றும். பார்க்குறவங்க எல்லாருமே ஆச்சரியமா பார்ப்பாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறந்துடாம வைத்தியன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நாங்கள் சென்ட் பண்ணுற எல்லா வீடியோவும் உங்களை உடனே சேரும்.